ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் இடம்பெற்ற 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையிலான உலக கிண்ணத் தொடரில் ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணி 100 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை தோற்கடித்து இளையோர் உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டிருக்கிறது. 6வது தடவையாக இளையோர் உலக கிண்ணத்தை இந்தியா வெற்றி கொண்டிருக்கிறது. மொத்தமாக 10 தடவைகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருந்த இந்திய அணி 6வது தடவையாக இளையோர் உலக கிண்ணத்தை வென்றிருக்கின்றமை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். 2000ஆம் ஆண்டு முகமது கைஃப் இந்தியாவிற்காக முதல் தடவையாக இளையோர் உலக கிண்ணத்தை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்திருந்தவை சுட்டிக்காட்டத்தக்கது. அதற்கு பின்னரான காலகட்டங்களிலே 2008 மலேசியாவில் இடம்பெற்ற போது விராட் கோலியும், 2012 ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து உன்முக் சந்தும், 2018ஆம் ஆண்டு பிருத்திவி ஷாவும், 2022 ஜாஷ் துல்லும், 2026ஆம் ஆண்டு இப்போது ஆயுஷ் மாத்ரேயும் இந்தியாவிற்கு இளையோர் உலக கிண்ணத்தை வென்று கொடுத்திருக்கின்றமை கவனிக்கத்தக்கது. இறுதி 6 இளையோர் உலக கிண்ணங்களிலே 6லும் இந்தியா இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருந்தது என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு. 411 ஓட்டங்களை இந்தியா இன்றைய நாளிலே குவித்திருந்தது என்பதும் இங்கே சுட்டி காட்டத்தக்கது.